பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவனுடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மட்டும் நம்மளை சுகம் பலன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த மோசமான சூழ்நிலையும் கூட கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு சுகத்தை நல்ல பலத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி இந்த ஆராதனையை நாம் அவருடைய கருத்தில் கொடுப்போம். முதலாவது இந்த ஆராதனையை நாம் ஜெபித்து ஆரம்பிக்கலாம். கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோகத்துக்கு அப்புறம் ஆண்டவரே, இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் இருக்கிற எல்லா விதமான காரியத்தையும் கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, பாடுகிற பாடல், ஆராதனை, உங்களது வார்த்தை எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எங்களோடு இருந்தீர். ஆண்டவரே, நீர் இனியும் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த லாக்டவுன்லாம் முடிய, இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருந்து ஆண்டவரே அந்த நோய் இல்லாதபடி ஆண்டவரே உங்கள் எல்லோரும் குணமடைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாம் ஆலயத்தில் வந்து ஆண்டவரே ஆராதிக்கிற ஆண்டவரே போகிறோம். ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சீக்கிரத்தில் அது நடக்கப் போகிறது என்ற ஆண்டவரே. ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எங்களோடு இருந்தீர், இனியும் எங்களோடு இருங்க. மீதியான அனைத்து காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பிரேஸ்மன் ஜெபிக்கும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதலாவது ஒரு பாடலை பாடுவோம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக. எல்லோருக்கும் தெரிந்த பாடல். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள்
அவரை நம்பினவர்கள் என்றோக்கியம் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆண்டவரை நம்பினவர்களை ஆண்டவர் என்றைக்கும் கைவிடுவதில்லை. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த நாட்கள், இந்த கொரோனா நாட்கள், இந்த லாக்டவுன்லாம் சீக்கிரத்தில் முடிந்து நாம் எல்லோரும் சீக்கிரத்தில் ஒன்றாய் சந்திக்க போகிறோம். அவனுடைய சபையில், தேவனுடைய சபையில் நாம் எல்லோரும் சந்தித்து தேவனை ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கவலைகள் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீரே என் சுகன் பலன் ஜீவனை எனக்கு தந்திருக்கு ஆண்டவரே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நம்முடைய ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்வார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை ஆராதனை வேளையிலே நாம் எங்கெங்கே இருக்கிறோமோ அந்த இடங்களிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தேவன் உங்களோடு கூட கடந்து வரக்கூடியவராய் இருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது என்கின்ற பக்தன் அவன் ஜீவனை வாங்கும்படியாக சவுல் துரத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு கெபிக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறார். அப்படி உயிருக்கு பயந்து ஒரு கெபிக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அவர் 57ஆம் சங்கீதத்தை எழுதினார். அந்த 57ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே 8ஆம் வசனத்தில் படிக்கின்ற பொழுது, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இதில் என்ன ஆச்சரியம் என்றால், அவர் விழிப்பது ஓகே, ஆனால் வீணையே சுரமண்டலமே விடியுங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு உயிரில்லாத ஒரு பொருள். சில நேரங்களில் நம்ம வீடுகளிலே கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் தொந்தரவு பண்ணி கேட்கின்ற போது சில பொருட்களை வாங்கி கொடுப்போம். ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்த மாட்டார்கள். மறுபடியும் அவர்கள் வேற ஏதாவது பொருள் கேட்கின்ற பொழுது நாம் கோபத்தோடு கூட சொல்லுவோம், ஏற்கனவே வாங்கி கொடுத்தது தூங்கி கொண்டு இருக்கிறது அப்படி என்று சொல்லுவோம். அதே போல அந்த வீணையும் சுரமண்டலத்தையும் விழியுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே கெபிக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது ஒரு ஆறுதல் கடந்து வரும், ஒரு பிரசன்னம் கடந்து வரும் என்பதை உணர்ந்திருக்கிறார். ஏனென்றால் வேதனையோடு கூட அவர் இருக்கிறார். எந்த நேரத்தில் அவர் ஜீவன் போகும் என்று தெரியாமல் வேதனையோடு கூட இருக்கிறார். ஆனால் அவர் கர்த்தரை பாடி துதிப்பாகும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதை உணரும் பொழுது அந்த பிரசன்னத்திலே வேதம் சொல்லுகிறது, பர்வதங்களும் கரைந்து போகுமா. எவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அது கரைந்து போகக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்த கால வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நாம் கடந்து வருவோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படியாய் கர்த்தரை நாம் பாடி ஆராதிப்போம். ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் என்று சொல்லி ஒரு பக்தன் பாடுகிறான். அதே போல கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே கடந்து வரும்படியாக நாம் பாடி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கின்றேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கின்றேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கின்றேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கின்றேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் முருகமானீரே, என் கோட்டையானீரே, என் முருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கின்றேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கின்றேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே,
வேதனைகளை அவர் பார்க்கிறார். என் கஷ்டங்களை அவர் காண்கின்றார். என் வேதனைகளை அவர் பார்க்கின்றார். என் கஷ்டங்களை அவர் காண்கின்றார். ஏற்ற காலத்தில் பதிலை தருகிறார். ஏற்ற காலத்தில் பதிலை தருகிறார். பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகின்றார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகின்றார், எதிர்கொண்டு செல்லுவோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை பலமுள்ளவர்களாய் மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய கண்களை தெளிவிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அந்த மகிமையை பார்க்கிறவர்கள் ஜீவனோடு கூட இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தினாலே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தை உணரக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். எவ்விதமான சூழ்நிலை நாம் பார்த்தோம். தாவீது தன் ஜீவனுக்கு பயந்து கெபியிலே ஒளிந்து கொண்டிருக்கின்ற பொழுது, நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, வீணையே சுரமண்டலமே என்னோடு கூட விழித்துக் கொள்ளுங்கள், கர்த்தரை ஆராதிப்போம் என்று சொல்லி கர்த்தரை ஆராதித்த போது கர்த்தருடைய பிரசன்னம் அவனுடைய எல்லா நிலைமைகளையும் மாற்றி அவனை உயர்த்தினது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதை போல எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு பழைய பாடல்ல பார்க்கின்ற பொழுது, கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியிலும் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன் என்று சொல்லி ஒரு பக்தன் பாடுகிறான். உண்மையாகவே இன்றைக்கு இருக்கிறதான கோரமான சூழ்நிலை உலகத்திலே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. நம் உறவுகளிலே பலரை நாம் இழந்திருக்கிறோம். நம்முடைய தெருக்களிலே பலரை நாம் இழந்திருக்கிறோம். நம்முடைய ஊரிலே நாம் பலரை இழந்திருக்கிறோம். குறிப்பாக நிறைய போதகர்கள் கூட மரித்து போயிருக்கிறார்கள் கடந்த வாரத்திலே. கர்த்தருடைய கிருபை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. அவருடைய காக்கும் கரம் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. ஆதலால் விசுவாசத்தோடு கூட நாம் பாடுவோமா? எந்த இடத்துல இருந்தாலும் பழைய பாடல் தான், என்னோடு கூட இணைந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம்.
உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள ராஜா, உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் எந்த நிலையிலும் எங்கிருந்தாலும் தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டே இருப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். வாக்குத்தத்தத்தின் உடன்பிறப்பே, உன்னை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த 2வது வாரத்திலும் வலைவொலி மூலமாகவும் முகநூல் மூலமாகவும் உங்களை சந்திக்கிறதில் பேரானந்தம் அடைகின்றேன். கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய மகிமை நம் மீது காணப்படுகிறது. ஆகவே மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன், மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே என்று சொல்லி ஒரு பழைய பாடலை பாடுகிறேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து பாடலாம். Thank you, Lord. Thank you, Jesus. Praise you, Lord. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. தேவ
மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே மறுரூபமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே மறுரூபமே. என்னை கனப்படுத்தோ அம்மாவினா என்னை பலப்படுத்தோ அம்மாவினா மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே மறுரூபமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே மறுரூபமே. ஆவியாத்மா ஏகம் முழுதும் அன்பரேசுவின் சொந்தமாமே. ஆவியாத்மா ஏகம் முழுதும் அன்பரேசுவின் சொந்தமாமே. பூரண ஆயத்தப்படுத்தோ வாணி பறந்திடுவே அம்மாவினா வாணி பறந்திடுவே அம்மாவினா மகிமை மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே மறுரூபமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே மறுரூபமே. இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம் ஏசாயா 4:5 கடைசி பகுதியிலே மகிமையுள்ளவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு தத்துவம் கொடுத்தார். ஆகவே 1ஆம் தேதி ஏதேனை குறித்து பார்த்தோம். அது மகிமை உள்ளது. அதை காக்க தேவன் ஆதாம் வைத்தார், அவன் காக்க தவறினான் என்றெல்லாம் அதை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். கடந்த வாரத்திலே நாம் என்னாகும் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்தது. அந்த இடத்திலே ஆசாரியனுடைய பிள்ளைகளே தவறு செய்ததினாலே, யுத்தத்தில் அவர்கள் கொல்லப்பட்டதினாலே மகிமை இஸ்ரவேலை விட்டு புறப்பட்டு போய்விட்டது, இஸ்ரவேலை விட்டு விலகி போய்விட்டது என்று சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம். ஆகவே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டதினாலும், ஆசாரியனாகிய ஏலி அவருடைய பிள்ளைகள் ஒப்புனியும் பினாகாசும் மரித்ததினாலும் மகிமை
இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. இதுல தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டதினால், தேவனுடைய பெட்டி என்பது உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு மகிமையான ஒரு பெட்டி. ஆகவே அந்த பெட்டி சத்துருக்கள் அதை பிடித்து விட்டார்கள். அதனால் மகிமை கடந்து போய்விட்டது. அந்த பெட்டியை பிடித்து கொண்டு போய் அவர்கள் தங்களுடைய தேசத்தில், தங்களுடைய ஊரிலே, தங்களுடைய விக்கிரக கோவிலிலே அதை கொண்டு போய் வைத்தார்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எப்னேசரில் இருந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள் என்று 1 வசனத்தில் இருக்கிறது. அந்த அஸ்தோத்திலே தாகோனுடைய விக்கிரகம் இருந்தது. அந்த தாகோனுடைய விக்கிரக கோவிலிலே கொண்டு போய் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்துவிட்டு இவர்கள் போய்விட்டார்கள். மறுநாள் காலையிலே எல்லாரும் பெலிஸ்தர் வந்து பார்த்தபோது அந்த தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக தாகோன் தலை குப்புற விழுந்து கிடக்கிறதை கண்டார்கள். நம்முடைய தெய்வம், நாம் வழிபடுகிற தெய்வம் இந்த பெட்டிக்கு முன்பாக தலை குப்புற விழுந்து கிடக்கிறதே என்று சொல்லி அதை மீண்டும் அதன் ஸ்தானத்திலே கொண்டு நிறுத்தி வைத்து விட்டு போய்விட்டார்கள். அடுத்த நாள் வந்து பார்க்கும் பொழுது குப்புற விழுந்தல்ல, தலை ஒரு பக்கமும் கால் ஒரு பக்கமும், வாசல் நிலைக்கால்கள் அருகே கால்கள் விழுந்து கிடக்கிறது. முழு சரீரம் ஒரு இடத்தில் இருக்கிறது. இப்படி சிதறப்பட்ட நிலையிலே அந்த விக்கிரகம் காணப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெட்டி ஒரு வல்லமையின் பெட்டி. இந்த பெட்டிக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. இந்த பெட்டிக்கு முன்பாக அந்த விக்கிரகம் குப்புற விழுந்து போனதை இந்த அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால அந்த கோயில் பூசாரிகள் அங்கே உள்ள அவர்கள் அந்த வாசலை கூட மிதிக்கிறது இல்லையா. தங்களுடைய தெய்வத்தினுடைய கால்கள் வந்து விழுந்ததினாலே வாசலை கூட அவர்கள் மிதிக்கிறதில்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது என்று சொல்லி 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்ததா. கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்ததினாலே அந்த மக்கள் எல்லாருக்கும், யாரெல்லாம் அந்த பெட்டியை கொண்டு போனார்களோ அவர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த தேசம் முழுவதற்கும் உள்ள எல்லாருக்குமே ஒரு மூல வியாதி வந்துவிட்டது. அந்த மூல வியாதியினாலே அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். நடக்க முடியவில்லை, உட்கார முடியவில்லை, படுக்க முடியவில்லை, வேதனை அனுபவிக்கிறார்கள். இது எலியின் மூலமாக பரவுகிறதா? எலியின் மூலமாக இப்படி ஒரு மூல வியாதி பரவி வருகிறதா? பிளேக் என்று சொல்லக்கூடிய நோய் எப்படி எலியின் மூலமாய் பரவினதோ அதே போல பரவுகிற ஒரு நிலைமை அவர்களுக்கு அன்று உண்டானது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் இந்த பெட்டியை நாம் இங்கே வைத்திருக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் எடுத்து அந்த பெட்டியை காத் பட்டணத்துக்கு அனுப்பும்படி, அதை சுற்றி அனுப்பும்படி அவர்கள் தீர்மானித்தார்கள். அந்த காத் பட்டணத்தை சுற்றி எடுத்துக்கொண்டு போன போது அங்கே நடந்தது என்ன? அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த வியாதி வந்து விட்டதா. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த வியாதி வந்தது. அது மாத்திரம் அல்ல, இந்த அதிகாரத்தில் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எக்ரோனுக்கு அந்த பெட்டியை அனுப்பினார்களா. அந்த பெட்டி எக்ரோனுக்கு போகும் பொழுது அங்கே மூல வியாதி மாத்திரமல்ல, சாவு, மும்முரமாய் சாவு, மரணம் சம்பவிக்கிறது. அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் மரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரம் அந்த இடத்துல வந்தது. அதனாலே 11ஆம் வசனத்திலே அங்கே கர்த்தருடைய கை மகா பாரமாயிருந்ததா. அங்கே கர்த்தருடைய கை மகா பாரமாயிருந்தது என்று சொல்லி நாம்
வாசிக்கின்றோம் 11ஆம் வசனத்துடைய கடைசி, தேவனுடைய கை அங்கே மகாபாரமாயிருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெட்டி ஒரு வல்லமையின் பெட்டி. இந்த பெட்டி சாட்சியின் பெட்டி என்று பெயர். இது உடன்படிக்கை பெட்டியின் என்று பெயர். இது ஒரு மகிமையின் பெட்டியாய் இருக்கிறது. ஆனால் அங்கே போய் சத்துருக்கள் அதை பிடித்து கொண்டு போன போது, அதை கொள்ளை கொண்டு போன போது நடந்த காரியங்கள் என்ன? அங்கே இருக்கிற எல்லாரும் வியாதியிலும் மரணத்தினாலும் அவர்கள் அதிகமாய் வேதனைப்பட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய அதிபதிகளை எல்லாம் கூட்டி, தங்களுடைய ஊரில் இருக்கிற பூசாரிகள், குறி சொல்லுகிறவர்கள், இவர்களை எல்லாரும் கூடி வர செய்து ஆலோசனை பண்ணி, அந்த ஆலோசனையின்படியே மூளை வியாதியினால் பொற்சொருபங்களை செய்து, எலியினுடைய பொற்சொருபங்களை செய்து, அதை ஒரு பெட்டியில் வைத்து, அதை ரதத்தின் மேல் உடன்படிக்கை பெட்டி போகும்போது அதோடு கூட வைத்து அனுப்பும்படி குறி சொல்லுகிறவர்கள் பூசாரிகள் ஆலோசனை தந்தார்கள். இது குற்ற நிவாரண பலியாக செலுத்துவதற்கு இப்படி அவர்கள் செய்திருக்கிறார்கள். பொன் சொரூபங்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். செய்து பெத்சிமேசுக்கு போகும்படி அதை அனுப்பி வைத்தார்கள். அப்படியே அது பெத்சிமேசுக்கு போகும்பொழுது அங்கே கோதுமையின் அறுவடை நடந்து கொண்டிருந்தது. ஜனங்கள் கோதுமை அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி செய்து கொண்ட நேரத்தில் இந்த பெட்டி அங்கே போன போது அவர்கள் அதை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அந்த இடத்திலே அந்த பெட்டி இருந்தபோது அந்த மக்கள் ஓடி வந்து ஆவலோடு வாஞ்சியோடு அந்த பெட்டிக்குள்ளே பார்த்தார்கள். அந்த பெட்டி பார்த்தது நிமித்தமே 50,070 பேர் மரித்தார்கள். ஏனென்றால் இந்த பெட்டியை தொடுவதற்கு சிலருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. இந்த பெட்டியின் அருகே செல்வதற்கு சிலருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறது. அப்படி ஒரு வல்லமையான பெட்டி அது. ஆனால் இந்த மக்கள் எட்டி பார்த்து மரித்து போய்விட்டார்கள். பின்பு அந்த பெட்டி கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து அந்த பெட்டியை கொண்டு போய் பாலையூதா என்று சொல்லக்கூடிய கிபியா என்கின்ற இடத்தில் அபினதாபின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தார்கள். அங்கே இந்த பெட்டி 20 வருஷம் இருந்துச்சு. 20 வருஷம் அபினதாபினுடைய மகன் எலியேசரை அந்த பெட்டியை காக்கும்படிக்கு அவனை பரிசுத்தப்படுத்தினார்கள். அந்த பெட்டியை காக்கும்படி பரிசுத்தப்படுத்தி அந்த எலியேசரை அங்கே வைத்தார்கள். 20 வருஷம் அந்த பெட்டி அங்கே இருந்தது. அங்கே யாருக்கும் எதுவும் சம்பவிக்கவில்லை. அபினதாபினுடைய வீட்டிலே இருந்து இப்பொழுது அந்த பெட்டி புது ரதத்தில் ஏற்றப்பட்டு, காளைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் ஏற்றப்பட்டு அங்கே நடக்கிறது என்ன? உசியாவை வழிநடத்தி செல்லும்படி, அந்த ரதத்தை வழிநடத்தி செல்லும்படி கூட போகிறார். அவன் போகும்பொழுது நாபோனின் களம் வந்தபொழுது மாடுகள் மிரண்டது. மாடுகள் மிரண்டதினாலே இந்த பெட்டி ஆட ஆரம்பித்தது. பெட்டி ஆடினதினாலே ஊசா அதை தொட்டான். ஊசா அதை தொட்ட மாத்திரத்திலே அவன் அங்கேயே விழுந்து மரித்து போனான். அதை யாரும் தொடவும் கூடாது. யார் அப்படி என்றால், இதை சுமப்பதற்கு என்றே ஆசாரியனுக்கு மாத்திரம்தான். அதுவும் எல்லாரும் லேவி கோத்திரத்தை சேர்ந்த எல்லாரும் அதை
தொட முடியாது. குறிக்கப்பட்ட சிலர் மாத்திரமே அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த ஆசாரியர்கள் சுமக்க வேண்டும். அவர்கள் மாத்திரம்தான் தொட வேண்டும். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு வேலை இருந்தது. அவரவர் அந்தந்த வேலையை செய்ய வேண்டும். இந்த பெட்டியை சுமப்பதற்கென்று சிலரை தேவன் குறித்து வைத்திருந்தார். அவர்கள் மாத்திரம்தான் அதை சுமந்து கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. இந்த ஊசா மரித்ததினாலே தாவீது இதை கண்டார். தாவீதும் வந்தார். எருசலேமுக்கு கொண்டு போகலாம் என்று வந்தவன் ஊசா அந்த பெட்டியை தொட்டு மரித்ததினாலே அவன் எருசலேமுக்கு கொண்டு வர பயந்து இந்த பெட்டி என்னிடத்தில் வர வேண்டாம் என்று சொல்லி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமுடைய வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் இருந்தபோது கர்த்தர் அந்த வீட்டாரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமுடைய வீட்டிலே அந்த பெட்டி 3 மாதம் இருந்தபோது அந்த வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஒரு சில இடங்கள்ல இந்த பெட்டி இருந்த இடத்துல வியாதி வந்தது. பெட்டி இருந்த இடத்துல மரணம் வந்தது. அவர்கள் எல்லாரும் அதிபதிகள் கூடி பூசாரிகளையும் குறிச்சொல்லுகிறவர்களையும் அழைத்து ஆலோசனை கேட்டார்கள். வியாதிக்கு மருத்துவர் அழைத்திருந்து ஆலோசனை கேட்டிருக்கலாம். மருத்துவ குழு மெடிக்கல் கவுன்சிலிங் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கலாம். இதெல்லாம் எதுவும் இல்லை. அவர்கள் ஆசாரியர் குறிச்சொல்லுகிறவர்களையும் பூசாரிகளையும் ஆலோசனை கேட்க ஆரம்பித்தார்கள் அதிபதிகள். அவருடைய ஆலோசனைப்படியே இது நடந்து வந்தது. ஆனாலும் தொடர்ந்து வருகிற இடங்களிலெல்லாம் மரணம் சம்பவித்தது. அம்மினதாபின் வீட்டில் இருந்த நாட்களில் அங்கே ஒரு மரணமும் சந்திக்கவில்லை. அங்கே இருந்து வருகிற வழியிலே பெட்டி தொட்டதை நிமித்தம் ஊசா மரித்து போனார். ஆனா இப்பொழுது கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமுடைய வீட்டிலே தாவீது இந்த பெட்டியை கொண்டு வந்து வைத்தான். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இதை கண்ட தாவீது அதன் பின்புதான் இந்த பெட்டியை தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வர அவன் தீர்மானம் பண்ணினான். ஆடலோடும் பாடலோடும் கீத வாத்தியங்களோடும் இந்த பெட்டியை தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வந்தார். எதினால் இந்த பெட்டி கித்தியனாகிய ஓபேத்தின் வீட்டில் இருந்தபொழுது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதே. இப்போது தாவீதின் நகரத்துக்கு வரும். ஆனால் தாவீதின் நகரம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நினைத்து இந்த பெட்டிக்காகவே ஒரு கூடாரம் போட்டான். அதுதான் தாவீதின் கூடாரம். இந்த பெட்டியை வைப்பதற்கென்று ஒரு கூடாரம் போட்டான். அங்கே ஜனங்கள் வந்து பாடி கீர்த்தனம் பண்ணி கர்த்தரை துதிக்க வேண்டும். அங்கே அவருக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும். அங்கே காணிக்கைகளை செலுத்த வேண்டும். இப்படியெல்லாம் பல யோசனைகளை செய்து அவன் அதற்கென்று ஒரு கூடாரம் போட்டு அந்த கூடாரத்திலே அந்த பெட்டியை கொண்டு வந்து வைக்க தீர்மானம் பண்ணினான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில பெட்டி இருந்ததினாலே அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படி என்றால் அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது? அந்த பெட்டிக்குள்ளே கற்பலகை இருந்தது. அந்த பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம் இருந்தது. அந்த பெட்டிக்குள்ளே ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. இந்த கற்பலகை ஆண்டவர் எழுதி கொடுத்த மோசேயின் மூலமாய் பெற்றுக்கொண்ட அந்த கற்பலகை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இது எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் இது தேவனுடைய ஆவியை பெற்ற அபிஷேகம் பெற்றவர்கள், அவர்களுடைய இருதயங்களிலே ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிற ஒரு மாறாத பிரமாணமாக அது இருக்கிறது. ஆவிக்குரிய பலகையாக நம்முடைய இருதயம் இருக்கிறது. அதில் எழுதப்பட்டு இருக்கிறது,
அது மாத்திரம் அல்ல, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் மன்னா இருந்தது. மன்னாவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது தூதனுடைய அப்பம். இதை வனாந்திரத்திலே இஸ்ரவேலருக்கு தேவன் கொடுத்தார். வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்கள். அப்படிப்பட்ட மன்னா வைக்கப்பட்ட ஒரு பொற்பாத்திரம். இது கர்த்தருடைய வார்த்தையை காண்பிக்கிறது. அந்த கற்பலகை ஆவியினாலே இருந்தது. இது அபிஷேகத்தை காட்டுகிறது. மன்னா தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை காண்பிக்கிறது. நம்ம உள்ளத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆவியினால் எழுதப்பட்ட கற்பலகை போல் நம்முடைய இருதயத்தில் அபிஷேகம் நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆரோனுடைய துளிர்த்த கோல், ஆசாரியனாகிய ஆரோனுடைய துளிர்த்த கோல் அதிலே இருந்தது. ஒரு கோல் துளிர்க்கிறது என்று சொன்னால் அதற்கு ஜீவன் இருக்கிறது. கோல் என்று சொல்லும்போது அதுக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே அதிகாரமும் வசனமும் ஆவியும் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தின் விசுவாசிகளாகிய நீங்கள். ஆகவே ஒரு வல்லமையின் பெட்டிக்குள்ளே இந்த மூன்றும் இருந்தது போல நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு வல்லமையான பெட்டியாக, உடன்படிக்கை பெட்டியாக, நீங்களே சாட்சியின் பெட்டியாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஊழியக்காரரும் அப்படி பெட்டியாய் இருக்கிறார்கள். ஆசாருடைய உதட்டிலே வேதத்தை தேடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசாருடைய உதடுகளிலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அவன் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆசாரியர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், அவர்களிடத்திலிருந்து வசனம் வருகிறது, அவர்களிடத்திலிருந்து அபிஷேகம் வருகிறது, அவர்களிடத்திலிருந்து அதிகாரம் வருகிறது. ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாரும் தேவனுடைய பெட்டியாய் காணப்படுகிறார்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த நாளிலே இந்த வல்லமையின் பெட்டி ஒரு மகிமைக்குரிய பெட்டியாக இருந்தது. ஆகவே அதை எருசலேமுக்கு கொண்டு வந்து தாவீது போட்ட கூடாரத்திலே அந்த பெட்டியை வைத்தான். அங்கே ஜனங்கள் வந்து ஆராதிக்க, மகிமையை காண தேவன் கிருபை செய்தார். ஆகவே எங்கெல்லாம் மகிமை காணப்படுகிறதோ அங்கெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று சொன்னது போல, கர்த்தருடைய ஜனங்கள் எங்கெல்லாம் போய் ஆராதித்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் மேல் ஒரு காவலை கர்த்தர் வைத்தார். இந்த நாட்களிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் காவலை வைப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருத்தேதோடைய வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த நாட்களிலே உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க, உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தான். இந்த ஐஸ்வர்யமே ஒரு மகிமை. யார் வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கிறதோ அவர்கள் மகிமைக்குரியவர்கள். அவர்களுக்கு காவல் தேவை. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாப்பார். நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யமா இருக்கும். வருகிற நாட்களிலே நீங்கள் மகிமையாய் பிரகாசிக்கும்படிக்கு, உங்கள் வீடுகள் மகிமையாய் காணப்படும்படிக்கு, உங்களுடைய வீடுகளிலே ஒரு பூரணமான ஆசீர்வாதம், சம்பூரணமான ஆசீர்வாதம், ஐஸ்வர்யங்களை கர்த்தர் உங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுப்பாராக. ஓபேத்தேதுமே ஆசீர்வதித்தவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அந்த குடும்பத்தார் அந்த பெட்டியை தன்னுடைய வீட்டிலே வைப்பதற்கு ஏற்றுக்கொண்டார்கள். இதே போல உங்களுடைய வீட்டிலே வேத வசனமும் அபிஷேகமும் வல்லமையான அதிகாரமான கோலும் உங்களுடைய வீட்டிலே வருவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையை அனுமதிக்க வேண்டும். தேவனுடைய அதிகாரத்தை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நிச்சயம் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். தேவனுடைய மகிமை உங்கள் மீது காணப்படும். உங்களுக்கு காவல் உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த காலை ஆராதனையிலே நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த தேவனுடைய பெட்டி சத்துருக்களால் பிடிக்கப்பட்டு அங்கே
அஸ்தோத்திலே கொண்டு போய் வைக்கப்பட்ட போது அந்த ஊரார் எல்லாருக்கும் ஆண்டவரே மூல வியாதியினால் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். அதனால் பூசாரிகளை அழைத்து 5 சுண்டெலிகளை 5 மூல வியாதி சுரூபங்களை பொன்னினால் செய்து வண்டியில் ஏற்றி அனுப்பினார்கள். காரணம், அவருடைய பட்டணம் 5 பட்டணத்திலும் இப்படிப்பட்ட பயங்கரம் சம்பவித்தது. மகா பாரமாய் கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது காணப்பட்டது என்று பார்த்தோம். ஆனால் அதே பெட்டி ஓபேதேதுடைய வீட்டிலே வந்த பொழுது அந்த வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வந்தபோது தாவீதின் நகரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. எனக்கு நீர் வெளிப்படுத்தின உம்முடைய வார்த்தைகளின்படி இந்த ஜனங்கள் இதை கேட்டிருக்கிறார்கள். நிச்சயமா இந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழி நடத்துதலும் நாம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக.